தொலைக்காட்சி செய்திகள். செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருஷாயினி ஒரு திருராசர். எதிர்வரும் 8ஆம் தேதி சர்வதேச இந்து மத குருபீடம் நடத்தும் 45வது ஆண்டு ஆன்மீக பெருவிழா இடம்பெற்றுள்ளது. எதிர்வரும் 8ஆம் தேதி சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலேஸ்வரி சாஸ்தா பீடம் நடத்தும் மாபெரும் ஆன்மீக பெருவிழா கொழும்பு 13 விவேகானந்த சபை மண்டபத்தில் சர்வதேச இந்து மத குருபீடாதிபதி தலைமையில் நடைபெறவுள்ளது. இந்த ஆன்மீக பெருவிழா தொடர்பில் குருபீடாதிபதி விளக்கம் அளித்திருந்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். எதிர்வருகின்ற 8/3/2026 ஞாயிற்றுக்கிழமை அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்தினுடைய 45வது ஆண்டு விழாவும் சர்வதேச இந்து மத குருபீடம் இணைந்து நடத்துகின்ற மாபெரும் ஆன்மீக பெருவிழா கொழும்பு 13 விவேகானந்த சபை மண்டபத்திலே பிற்பகல் 2 மணிக்கு விழா ஆரம்பமாகி தொடர்ச்சியாக நடைபெறும். இந்த நிகழ்வு இலங்கையின் முதலாவது இந்து மத குருபீடாதிபதி யாழ்ப்பாணம் நாயன்மார்கட்டு சிவாகமஞானி அருள்ஜோதி ஸ்கந்த சாம்பசிவ சிவாச்சாரியார், சங்கானை இருப்பத்தாள் முருகமூர்த்தி ஆதீன குருமுதல்வர் சிவபிரம்மஸ்ரீ சிவாகமஞானி சிவ நித்யானந்த சிவாச்சாரியார் அவருடைய விண்ணுலக ஆசியோடு சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. இந்த நிகழ்விலே பல்துறை சார்ந்த பிரமுகர்கள், சமயம், ஆன்மீகம், அதேபோல கலை கலாச்சாரம், நாதசுர தவில் கலைஞர்கள், நாடகத்துறை கலைஞர்கள், ஆசிரியர்கள், அதேபோல ஊடகவியலாளர்கள், சமூக பணியாளர்கள் என பல்துறை சார்ந்தவர்கள் கிட்டத்தட்ட 110 பேர் கௌரவிக்கப்பட இருக்கிறார்கள். அதிலே 30 பேர் வாழ்நாள் சாதனையாளர்களாகவும் கௌரவிக்கப்படுகிறார்கள். இந்த ஊடகவியலாளர்களிலே டான் குடும்பத்தை சார்ந்த ஓம் தொலைக்காட்சி திருவாளர் இளையதம்பி செல்வச்சந்திரன் அவர்களும், திரு மதியாவரணம் விபூஷன் அவர்கள், திரு ஸ்ரீபதி விதுஷாந்த் அவர்கள், செல்வி ஸ்ரீவித்யா பிரணதாத்திகர சர்மா ஆகியோரும் இந்த சர்வதேச இந்து மத குருபீடம் சபரிமலை சாஸ்தாபுரம் நடத்துகின்ற 45வது ஆன்மீக பெருவிழாவிலே, மாபெரும் இந்த ஆன்மீக பெருவிழாவில் பட்டமளித்து பொன்னாடை போர்த்தி பதக்கம் அணிவித்து கௌரவிக்க இருக்கிறார்கள் என்ற செய்தியையும் கூறிக்கொண்டு, நேயர்கள் அனைவருக்கும் இந்த விழாவிலே சிறப்பு ஆன்மீக எழுச்சி அருள் உரையாக மெல்பர்ன் ஆஸ்திரேலியாவிலிருந்து வருகை தருகின்ற சிவாகம வித்வான் சிவபிரம்மஸ்ரீ நித்யானந்த சுதானந்த சிவாச்சாரியார் அவர்களுடைய இந்த ஆன்மீக உரை நடைபெறும். அதேபோல கனடா நாட்டிலிருந்து வருகை தருகின்ற ஈழநல்லூர் ஸ்ரீதேவி வில்லிசைக்குழுவினுடைய அதிபர், சிவாகம விசாரத், கலை மாமணி சிவபிரம்மஸ்ரீ சாம்பசிவ சோமாஸ்கந்த குருஜி அவர்களுடைய ஸ்ரீதேவி வில்லிசைக்குழுவினுடைய வில்லிசை நிகழ்வும் நடைபெற இருக்கின்றது. இவ்வாறு இந்த நிகழ்வுகளிலே பிரதம அதிதியாக சர்வதேச இந்து மத குருபீடத்தினுடைய வவுனியா மாவட்ட தலைவரும் வவுனியா மாவட்ட அந்தணர் ஒன்றியத்தினுடைய ஸ்தாபகருமாகிய வேதாகம கிரியா கலாநிதி சிவஸ்ரீ முத்து ஜெயந்திநாத குருக்களையா அவர்களும், சிறப்பு கௌரவ அதிதிகளாக யாழ் பல்கலைக்கழக சம்ஸ்கிருத பேராசிரியர் சிவஸ்ரீ மகேஸ்வர பால கைலாசநாத குருக்கள் அவர்களும், யாழ் பல்கலைக்கழக இந்து நாகரீக கற்கைகள் துறை பீடாதிபதி பிரம்மஸ்ரீ சர்வேஸ்வர பத்மநாத சர்மா அவர்களும், கனடா வில்லிசை கலைமாமணி சிவாகம விசாரத் சிவபிரம்மஸ்ரீ சாம்பசிவ சோமாஸ்கந்த குருஜி அவர்களும், ஆஸ்திரேலியா மெல்போர்ன் பக்ரதுண்ட விநாயகர் ஆலயத்தினுடைய குருவாக இருக்கின்ற வேதோவாச சிவாகம வித்வான் சிவபிரம்மஸ்ரீ நித்யானந்த சுதானந்த சிவாச்சார் அவர்களும், இலங்கை திருநாட்டில் ஊடகத்துறையில்
சிரேஷ்ட ஊடகவியலாளராகிய இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தினுடைய முன்னாள் தமிழ் பிரிவு பணிப்பாளர் திருவாளர் சண்முகம்பிள்ளை விஸ்வநாதன் அவர்களும் கலந்து சிறப்பிக்க இருக்கின்றார்கள். இவ்வாறு இந்த விழா சிறப்புற இறையர்களும் குருளும் நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.